அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும் இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்த பதிவு பண்ண தான் வந்திருக்கேன். அங்கே பார்க்கலாமா? என் பசங்க படிக்கவே மாட்டேங்கிறாங்கங்க. ஞாபக சக்தி ரொம்ப குறைவாக இருக்குங்க. படிக்கிறதுனாலே கஷ்டமாக இருக்குங்க. படின்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. மார்க் எடுக்க மாட்டேங்கிறாங்கங்க. என்னங்க பண்ணுறது? இப்படி நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறீங்க. அதுக்கு ஒரு வழியை நான் சொல்லட்டுமா? ஒரு தீர்வு, நல்ல ஒரு தீர்வு. ஆனால் நம்பிக்கையோட இந்த விஷயத்த செய்யுங்க. கண்டிப்பாக கைமேல் பலன் கிடைக்கும். சரிங்களா? முதல் விஷயம், என் பசங்க படிக்க மாட்டேங்கிறாங்க, விளையாட்டுத்தனமாக இருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலாக பசங்க அப்படி இருந்தால் தாங்க பசங்க முதல்ல விளையாட்டுத்தனமாக தான் இருப்பாங்க. பசங்க அவங்கள கைட் பண்ணணும். சரியான வழியில் கைட் பண்ணிட்டாலே போதும். அவங்க அவங்களோட வேலையை சரியாக பண்ணுவாங்க. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை. சரி, இப்போது என்ன பண்ணணுங்கிற விஷயத்த சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். அப்புறம் அது அந்த பசங்களே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. காலையில் 5:30 மணிக்கு உங்கள் பசங்களை எழுப்பி விட்டுருங்க. போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு வான்னு சொல்லிவிடுங்க. அவங்க ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்ததும் கிழக்கு திசையை பார்த்த மாதிரி ஒரு இடத்துல ஃப்ரீயாக காத்தோட்டமாக இருக்கிற இடம், வெளியில் இருக்கலாம், மாடியில் இருக்கலாம், இல்லை வீட்டுக்குள்ளேயே கூட இருக்கலாம், உட்காரான்னு சொல்லுங்கள். கிழக்கு திசையை பார்த்த மாதிரி உட்காந்து கை கூப்ப சொல்லுங்கள். இப்போ என்னென்ன விஷயம் வேணுமோ, நல்லா படிக்கணுமா, மார்க் எடுக்கணுமா, பாஸ் ஆகணுமா, எதுவாக இருந்தாலும் அவங்கள கை கூப்பிட்டு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். நான் நல்லா படிப்பேன், எனக்கு நான் படித்தது எல்லாமே ஞாபகம் இருக்கும், பள்ளி கத்துது, நான் படித்தது எல்லாமே ஞாபகம் இருக்கும், நான் நிறைய மார்க் எடுப்பேன், இப்போ வர எக்ஸாமில் எல்லாத்தையுமே நான் பாஸ் ஆயிடுவேன், எங்கள் அம்மா என்னை பாராட்டுவாங்க, எங்கள் அப்பா என்னை பாராட்டுவாங்க, எங்கள் டீச்சர்ஸ் என்னை பாராட்டுவாங்க, நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை பாராட்டுவாங்க, நான் சந்தோஷமாக இருப்பேன். இந்த மாதிரி பாசிட்டிவாக அவங்கள கொஞ்ச நேரம் சொல்லுங்கள். சரி, அவங்க சொல்லும்போது நாங்கள் என்ன செய்கிறது அப்படிங்கிறீங்களா? பேரண்ட்ஸ் நம்ம தான் பசங்களுக்கு ரோல் மாடல். நம்ம என்ன சொன்னாலும் பசங்க அப்படியே செய்வாங்க, நம்மளை பார்த்து தான் செய்வாங்க. நீங்களும் கூடயே உட்காருங்க. கூடயே உட்காந்துட்டு ஒரு நாள் 2 நாள் அதுக்கப்புறம் அவங்களே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அம்மா அப்பா யாராக இருந்தாலும் சரி. இல்லை உங்களுக்கு கஷ்டம் வந்து அவங்கள மட்டும் செய்ய சொல்லுங்கள். நமக்கு என்ன வேணும், அவங்க முன்னேறதுனா நம்மளுக்கு வேணும். ஸோ செய்யுங்க. கூட உட்காருங்க. உட்காந்துட்டு நீங்கள் அதே மாதிரி அவனுக்கு, என் பையன் நல்லா படிப்பான், என் பையன் நல்லா மார்க் எடுப்பான், என் பையன் எல்லா எக்ஸாம்லேயும் பாஸ் ஆயிடுவான், என் பொண்ணு நல்லா மார்க் எடுக்கும், இந்த மாதிரி அவங்க என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் செய்வான்னுட்டு நடக்கிற மாதிரி சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த மாதிரி பாசிட்டிவாக சொல்லும்போது அந்த பசங்க பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட மைண்ட் பாசிட்டிவான விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அவங்களுக்கு தேவையானது அதுதான். நீ நல்லா படிப்பேன்னு சொல்லணும், நீ நிறைய மார்க் எடுப்பேன்னு சொல்லணுன்றது தான் பசங்க எதிர்பார்ப்பாங்கங்க. இப்படி செஞ்சுட்டு ஒரு 10 நிமிஷமோ என்ன செய்வீங்களா, புக் எடுத்து படிட்டான்னு சொல்லிட்டு போயிடுங்க. நீங்கள் அவனை பெருசாலாம் கண்டுக்கலாம் தேவையில்ல, படிப்படிலாம் சொல்ல தேவையில்ல, எழுதலாம் சொல்ல தேவையில்ல. முதல் நாள் கூட படிக்கிற மாதிரி கூட நடிக்கலாம். ஆனால் அடுத்த நாள்லேருந்து அவங்களே வந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்கங்க. அவங்களுக்கே அந்த தாட் வந்துடும், படிக்கணுன்ற ஒரு ஆசை வந்துடும். அவங்க மைண்ட் வந்து அதுக்குரிய வேலையை செய்ய வச்சிரும். அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும். பிரச்சனையே கிடையாது, கவலையே படாது. அதே மாதிரி இப்போ குழந்தை படிக்கிறாங்க அப்படின்னும் போது, இவ்வளோ பெரிய கொஸ்டினா, இவ்வளோ பெருசா, ஏன்டா இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க, எப்படா படிப்பேன், அதெல்லாம் கிடையவே கிடையாது. எவ்வளோ பெருசு இருந்தாலும் இவ்வளோ தான்டா, 10 லைன்ஸ் தான்டா இருக்குது, உன்னால் முடியும்டா, நீ படிச்சிருவேடா, நான் 5 மினிட்ஸில் படிச்சிட மாட்டியா, 2 லைன்ஸ் தான்டா, நீ நல்லா படிச்சிருவேடா, இது ஈஸிடா. அவனை அந்த மாதிரி திங்க் பண்ண வைக்கணும். ஓ இவ்வளோ தானா, இவ்வளோ பெருசா அப்படின்னு அவங்க நினைக்கூடாது. இவ்வளோ தானா அப்படின்னு அவங்கள நினைக்க வைக்கிறது நம்மளோட பொறுப்பு. ஒரு தடவை பண்ணிட்டா போதும், அதுக்கப்புறம் அவங்க பார்க்க போதெல்லாம் இது இவ்வளோதான் அப்படிங்கிற தாட் வந்துடும். அதனால் இந்த விஷயத்தை செய்ய வேண்டியது நம்மளோட பொறுப்பு. ஒரு நாள் செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த நாளில் அவங்களே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட மார்க்கில், அவங்களோட எஜுகேஷன் வைஸ் இருக்கிற டிஃப்ரெண்ட்டாக உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். நம்பிக்கையாக செய்யுங்க. இது நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோம். உட்காந்து நம்ம சாமி கும்பிட்ற மாதிரி செய்ய போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை கும்பிடலாம், பிடிச்ச தெய்வத்தை சொல்லலாம், இஷ்ட தெய்வத்தை சொல்லலாம், என்ன விட சொல்லலாம். முருகா எனக்கு நான் நல்லா படிச்சிடணும், நல்லா மார்க் எடுத்துருவேன், நான் நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு கடவுள் பக்திலாம் கிடையாதுங்க, எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்டாலும் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்குங்க. நம்ம முன்னோர்கள்லாம் எதை கடவுளாக வழிபட்டாங்க? இந்த பிரபஞ்சம், இயற்கையை தானே. அப்போ அவங்களுக்கு கொடுத்த விஷயத்தை நம்மளுக்கு இப்போ கொடுக்காம இருக்குமா? அதனால்
இந்த வள்ளி கட்டுது. இந்த பிரபஞ்சத்தை கேட்குறேன், இந்த பிரபஞ்சத்தை கேட்குறேன். நான் நல்லா படிப்பேன், நான் நல்லா படிக்கணும் இல்லை, நான் நல்லா படிப்பேன், நல்லா மார்க் எடுப்பேன், அப்படி இந்த மாதிரி சொல்லுங்க. அவங்க நல் வழியில் போவாங்க, எந்த தவறான திங்கிங்கும் அவங்களுக்கு வராது. அப்போ நல் வழியில் போவாங்க, தவறான திங்கிங் வராதுன்னா படிக்கணுன்றது வந்துடும் இல்லையா, அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணுங்கிறது வந்துடும் இல்லையா. அப்போ அவங்களோட மார்க்கில் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா. ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இதுக்கு ஒரு மந்திரமாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிக்கிறதுக்கு ஞாபக சக்திக்காக ஹயக்ரீவர் மந்த்ரா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னோடய வீடியோஸில் கீழே போய் பாருங்கள். இப்போ உங்களுக்காக ஒரு சரஸ்வதி மந்த்ரா சொல்கிறேன். சரஸ்வதி தாயாரோட இந்த மந்த்ராவை சொல்லும்போது பசங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக வரும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். அதோடு சேர்ந்து அவங்க படிக்கணுன்ற ஆர்வம் வரும், படிக்கிறதெல்லாம் ஞாபகமாக நல்லா படிப்பாங்க, நல்ல அவுட்புட் வரும். பார்க்கலாமா? ஓ சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்மாமி சித்தே பவத்து மே சதா. ஸோ இந்த மந்திரத்தை நிறைய ஸ்கூல்ஸில் இதை சொல்ல வைக்கிறாங்க. நம்ம பசங்களுக்கு தெரிஞ்சு கூட இருக்கலாம் இந்த மந்திரம். அவங்க விளையாட்டாக சொல்லியிருப்பாங்க. இது மேலே ஒரு ஆர்வத்தோட ஒரு பயபக்தியோடு செஞ்சுருக்க மாட்டாங்க. அதை நீங்கள் செய்ய வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. பண்ணி பாருங்கள். இந்த பதிவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.